ஐயாவுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதி தீட்டம் தீட்டப்பட்டது அப்படின்ற வழக்கு தொடரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல சில முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பியையும் குற்றவாளியா சேர்த்திருக்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டவங்க 2 பேரும் ஒரு வாரம் ஆள் எஸ்கேப் எங்க போனாங்கன்னே தெரியல வச்சுக்கலாம். ஸ்டேட்லைட் வரைக்கும் வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க, ஆளா குடிபடல வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு அவங்க முன்ஜாமீன் கேட்டிருந்தாங்க கோர்ட்ல. இந்த கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க, நேற்று முன்ஜாமீன் கொடுத்துருக்கு. எதற்காக அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் நாளை கரூர் செல்ல இருக்கிறார். அந்த கூட்ட நெரிசலில் இறந்த 41 குடும்பங்களுக்கு பணியாணை வழங்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தற்போது வெறும் 32 பேருக்கு தான் பணியாணை வழங்க போகிறார். பேலன்ஸ்ல 9 பேருக்கு எப்போ பணியாணை வழங்க போகிறாங்க, ஏன் பணியானை வழங்கலை இந்த டைம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது போக இந்த பணியாணையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய மீனவரணி செயலாக இருக்கக்கூடிய தீரன் திருமுருகன் அப்படின்ற நபர் ஒரு அவசர கால வழக்காக நீ இதை விசாரிக்கணும், கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கோர்ட் கண்டபடி திட்டி, அப்போல்லாம் அவசர கால வழக்கெல்லாம் விசாரிக்க முடியாது, நீ லைன்ல வா போப்பா போலாம் லைன்ல வாடான்ற மாதிரி சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கலாம். அவ கட் பண்ணிடலாம் அவடு. அப்போ அவசர கால வழக்கெல்லாம் விசாரிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு ஒருவருடைய அரசியல் பயணம், அரசியல் நகர்வு இருக்குல்ல, அது என்ன வியப்புல ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொல்ல போனால் அது யாரும் கிடையாது, நம்மளுடைய திருமாவளவன், விசிகே தலைவர் திருமாவளவனுடைய அந்த அரசியல் நகர்வு ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த இந்திய அரசியல் தலைவர்களும் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான ஜென்மெண்டாது, கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன உள்ள அரசியல்வாதி நான் நிறைய வாட்டி பார்த்துக்கிறேன். கக்கன் காமராஜர் ஆரம்பிச்சு எத்தனையோ தலைவர்களை பார்த்துட்டு தான் வரலாறுகளை படிச்சுட்டு வந்த இந்த தமிழ் சமூகம் குளத்துல தோத்து போன அவர் பேர் என்ன, முக ஸ்டாலின், அவரை கூட நாங்கள் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறோம் இருக்கிறாங்க. சொல்ல போனால் நாம் தமிழ் கட்சி சீமானை கூட நாங்கள் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கிறோம், அந்த ஆளும் கத்திருக்கிறான்னு. ஆனால் இதை மாதிரி ஜென்மத்தை இந்த லோகத்தில் நான் பார்த்ததில்ல அத்திம்பேர் அப்படின்ற அந்த அத்திம்பேர் இப்போ தூங்கிட்டு இருக்கிறார். இப்போ அடுத்த கட்சி எந்த கட்சிக்கு சப்பு சாலன் அடிக்க போறாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அப்படிப்பட்ட கேவலமான அரசியல்வாதி இருக்கக்கூடிய நம்மளுடைய திருமாவளவன் எப்படிப்பட்ட நகர்வுகளை நகர்த்திக்கிட்டு இருக்கிறான்னு விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்னா திருமாவளவன் போய் பார்த்துட்டு வந்துடும். அந்த மனுஷன் எங்கேயாச்சும் பயணம் போவாப்பல, அதனால அவரை போய் பார்த்துட்டு வந்துடுமா. சரி, இந்த திருமாவளவன் தெரியும் திமுக ஆட்சி காலத்தில் திமுக எவ்வளவு சும்படிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். தற்பொழுது அப்பையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஒரே கொள்கை என்னன்னா, சனாதனத்தை நான் எதிர்க்கிறேன், சனாதன எதிர்ப்பு அப்படின்ற அரசியல் தான் முன் வச்சுட்டு இருக்கிறாங்களா. நான் லாஜிக்காக கேட்போம்ல, இது நீ வட இந்தியாவில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சனாதன எதிர்ப்பில் நீங்கள் தீவிரமாக இருக்கிறீங்க, சொல்லப்போனால் பிஜேபி எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கிறீங்கன்னா அதுக்கு நான் எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். திமுக இதை வச்சு தான் குப்பை கொட்டிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் அப்பலேருந்து என்ன சொல்லுவார்னா, பிஜேபி எனக்கு பிடிக்காது, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாப்ல. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே அண்ணாமலையை நேரடியாக போய் கை குலுக்கி, நீங்கள் ரொம்ப சூப்பராக அரசியல் பண்ணுறீங்க, அங்கேயே நிற்கிறீங்க, வாங்க கூட்டத்தில் நிற்காதீங்க, கிட்ட வந்து நில்லுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு தற்பெருமை பேசியிருக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட கேவலமான ஒரு சனாதனத்தை கொண்ட ஒரு கட்சி தலைவரை அப்போது கட்சி தலைவரை நீங்கள் எதுக்கு போய் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறீங்க. இந்த திருமாவளவன் பாஜகவை கடுமையாக விமர்சிச்சோ, நயினார் நாகேந்திரன் விமர்சிச்சோ, அண்ணாமலையை கடுமையாக விமர்சிச்சோ நான் பார்த்ததே இல்லை. ஆனால் சனாதன எதிர்ப்பு அப்படிலேருந்து உருட்டிட்டு வந்தாங்களே, அது கடந்துட்டு போகுது. அதற்கு பிறகு அவருக்கு மிக முக்கியம் சாதியை ஒழிக்கணும் அப்படின்றது ஒத்துக்கிறேன். நீங்கள் சாதியை ஒழிக்கணும் மீமரமாக இருக்கிறீங்கிறத நான் ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளவு மோசமான தலித்துகளுக்கு எதிரான ஒரு வன்முறை நடந்தது அப்படிங்கிறது தெரியும். சொல்ல போனா இன்னும் ரொம்ப மனசை உழுக்குனுச்சு அப்படின்னா, நம்ம மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் அவங்களுடைய டீம் போயிட்டு ஒவ்வொரு ஆட்களுக்கா என்ன கொடுத்தாங்கன்னா, அப்பொழுது இந்த 8000 கூப்பன் கொடுத்தாங்க. அப்போது ஒரு தலித் சமூகம் நிறைஞ்ச ஒரு பகுதிக்கு அவங்க எம்எல்ஏக்கள் அதோடைய ஆட்கள் போயிருக்கிறாங்க. அப்போது அங்கே உள்ள ஒரு தலித் ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க, எனக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. கொடுக்கல அந்த அம்மாவுக்கு இருக்கு. அதற்கு அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏயாக இருந்த அப்பொழுது கதிரனுடைய ஆட்கள் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மனசு உடைஞ்சிருவீங்க, அதை நான் சொல்ல வரல, நீ அப்படி வந்தீங்கன்னா நான் உனக்கு தரேன் அப்படின்ற வார்த்தையில பிரயோகிச்சு சொன்னார். நான் உனக்கு வேணும்னா நான் வரேங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த பெண் மனம் உடைஞ்சி உடனே சுருக்க மாட்டி செத்துது. அதான் உண்மை. அது பெருசா யாரும் பேசல, அந்த விஷயம் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த பேசலன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குல்ல, எலெக்ஷன் பீக்கில் உள்ள டைம் அது. அப்பொழுது திருமாவளவன் ஒரு வார்த்தை கூட வெளில பேசல. இதே வன்னி அரசு பேசல. விசிகாவில் யாருக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது, யாரும் இந்த விஷயத்தை பற்றி பேசப்படாதுன்னு. திமுக ஆட்சி காலத்தில் எல்லா இடங்களிலும் தலித்துகளுக்கு எதிராக
கொடுமை நடந்துகிட்டு இருந்தா இல்லையா? இதே சேனல்ல எவ்வளவு பேர் நம்ம பேசியிருக்கோம். திருமாவளவனை எதிர்த்து நம்ம வச்சு பேசிட்டோம்னா ஜாதி வெறி முத்திர குத்திடுறாங்கப்பா, நீ ஒரு ஜாதி வெறியில் இருக்கிற, அதனாலதான் நீ திருமாவளவனை எடுத்து பேசுறேன்னு. இதே திருமாவளவன் மட்டும் கிடையாது, நம்ம சிபிஎம் சிபிஐ கூட்டணி கட்சி எல்லாரையும் எடுத்து நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம் இந்த எக்தாத்தா சேனல்ல. நமக்கு அந்த திமுக கூட்டணி கட்சிகள் உள்ளவங்க சொம்படிச்சு கிடக்குறாங்கப்பா, எல்லா தவறுக்கும் முட்டு கொடுக்குறாங்கப்பா, அதனாலப்பா அவங்களை பிடிக்கணும்னு எல்லாரையும் தானே பேசணும். அதில் திருமாவளவனும் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் உள்ள வந்துட்டாங்க, சிபிஎம் உள்ள வந்துட்டாங்க, சிபிஐ உள்ள வந்துட்டாங்கன்னா நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்ட்டு அவங்களுக்கு எது பிரச்சனையா இருக்கோ அந்த விஷயத்துல மட்டும் பேசுவாங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனையில தாவக்காவே வந்து ஒரு டெண்டரை விடுறாங்க, நாங்கள் வந்து பிரைவேட்டு கொடுக்குறோன்னு. அதுக்கு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள். அதுக்கு நம்மளும் வாழ்த்து தெரிவிச்சாங்க, கண்டனம் தெரிவிச்சதுனால தான் இன்னைக்கு ரிவோக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது மாதிரி தான் வேணும். ஆனால் இந்த திருமாவளவன் எப்பொழுதும் எனக்கு அதில் என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்ப்பாப்ல. திமுக ஆட்சி காலத்தில் இவ்வளோ மோசம் நடந்துச்சுல, அன்னைக்கு வாயை மூடிட்டு இருந்தாப்புல, இன்னைக்கு வந்தாச்சுன்னு வைங்களேன். வந்ததுக்கு பிறகு இத்தனை நாள் என்னென்ன உருட்டிருக்காருன்னு பாருங்க. அது வந்து தனக்கு தான் அந்த சிஎம் பதவி கிடைக்க போகுதுன்னு ஒரு 2-3 நாள் சந்தோஷத்தில் இருந்தாப்பலாங்கிறது நமக்கு தெரியும். கடைசியில் கிடைக்கல, மனம் உழண்டு போய் ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு பாடுறா, நான் முதலமைச்சராக இருக்க வேண்டியதா, சீட்டாது நான் இருக்க வேண்டிய இடம் யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மன வேதனை இருக்கிறார். அதற்கு பிறகு நமக்கு ஆதரவு கொடுத்தாங்களே, ஆதரவு கொடுக்கும்போது என்ன சொன்னாப்புலன்னா, என் நிபந்தனையற்ற ஆதரவு, எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க, ஆதரவுங்க அப்படின்னாங்க. ஏன்னா இந்த சிபிஎம் சிபிஐ ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஓகே வாழ்த்துக்கள், பரவாயில்லையே, அதிகாரத்தில் பங்கும் ஆட்சியிலும் பங்குன்னு சொன்னா கூட எனக்கு வந்து எந்த ஒரு பதவி வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொன்னோம், கேட்டு வாங்குங்கய்யா, உங்களுடைய அந்த சமூக நீதித்துறையை கேட்டு வாங்கி அந்த மக்களுக்கு செய்யுங்க, நீங்க அதுக்கு தானே பாடுபட்டு இருக்கீங்க. நம்மளே சொன்னோம்ல, வந்ததுக்கு பிறகு அமைச்சர் பதவி கிடைச்சது பிறகு இந்த அமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம், வேற அமைச்சர் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாப்புல. இதுக்குன்னா காசு வரலையாவில்ல. அப்போ இவங்க பாருங்க யாருக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க பாரு, தெரியுதா? தலித் மக்களுக்காக போராடுகிறோம்னு சொல்லிட்டு அந்த துறை தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்தது பிறகு இதில் பெருசாக வருமானம் எங்களுக்கு பெருசாக கிடைக்க மாட்டேங்குது, கட்டி போட்டிருக்காங்க, எங்களுக்கு வேற துறை கொடுங்க அப்படின்னு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தாவேக்காவுக்கு எங்களுக்கு 4 வாரிய தலைவர் பதவி வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அதற்கு பிறகு திருச்சி கிழக்கில் என்ன நான் நிற்கணும், என்ன நிப்பாட்டி என்ன ஜெயிக்க வைங்கன்னு விஜய் அவர்கள்ட்ட ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆதரவு ப்ரெஷர் நடந்துகிட்டு இருக்கு. ஓமலூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் என்ன தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்குன்னா, திருச்சி கிழக்கில் நம்மளுடைய திருமாவளவன் நிப்பாட்டை வச்சு அதற்கு பிறகு அவரை வந்து ஜெயிக்க வச்சு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஓமலூர் கூட்டத்தில் அவங்க தீர்மானம் இருக்கு. அந்த தீர்மானத்தை கிழிச்சு குப்பைத்தொட்டில் வீசுங்கயா. எவ்வளவு அயோக்கியத்தனமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் என்பதை அவர் மறந்துட்டாரா? கடந்த காலங்களில் அவர் எத்தனை மாத்தி பேசுறார், மாத்தியெல்லாம் பேசுறார். அவர் பொய் பேசுகிறார். திருமாவளவன் அவர்கள் பொய் பேசிக்கிட்டு இருக்கிறார். முதல்ல என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து ஆதரவு மட்டும் தான் கொடுக்குறோம், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அதற்கு பிறகு இந்த பனையூர் பாபுவை திமுக தூக்கிட்டாங்கன்னு தெரியும். அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னார்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் அவர் என்ன சொன்னார்னா, அதாவது நாங்கள் இந்த கூட்டணியிலேருந்து விலகலை, திமுக எங்களை விலக்கி வச்சுட்டு, ஏன்னா எங்களுடைய ஆட்கள் நீங்கள் தூக்கம் மூலமாகவே திமுகவே சொல்லிட்டு நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லைங்கிறத நாங்கள் அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்கள் புதிதாக தாவேக்காவில் ஒரு கூட்டணி உருவானால் அதில் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் அதாவது தோழமை கட்சிகள் ஒன்றிணைப்பு ஒரு குழு நடத்தினார். அதுலேயும் போய் கலந்துக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு அங்கே ஒரு சீன் போட்டாப்புன்னு வச்சுங்களேன். தற்பொழுது சொல்கிறாங்க, நேற்று கேட்டிருக்காங்க, ஆனால் இன்னும் திமுகவுடன் நட்பு தொடர்கிறது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு விட்டாப்புல. நேற்று நிருபர் கேட்குறாங்க, அது எப்படி இந்த அமைச்சரவையிலையும் இருக்கிறீங்க, தாவேக்காவுடைய கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து திமுக கூட்டணியோட நட்பு தொடர்கிறது அப்படின்றீங்க. நான் நட்பு தொடர்கிறதுலாம் சொல்ல, நட்பில் தொடர்ந்தோம் அப்படின்னு சொன்னேன், நட்பில் இப்ப வரைக்கும் இருப்போம் அப்படின்னு ஒரு உருட்டுட்டா பாருங்க. சமஸ்தானம் கந்தகோட்ட சமஸ்தானமே ஆடி போச்சு. அதற்கு பிறகு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திமுகவும் தாவேக்காவும் கொள்கை ரீதியா ஒன்னாதான் இருக்கிறாங்க, 2 பேரும் ஒன்றிணைனும், 2 பேரும் ஓரணியில் சேர வேண்டும் அப்படின்னு இருக்காரு. நான் ஓரணி சேர்க்கை கூட நான் ஏற்றுக்கிட்டோம் தான் சொன்னேன், அதுக்கு என்ன திட்டீங்க? இந்த ஓரணி சேர்க்கை யாராச்சும் ஏற்றுக்கிட்டுவாங்களா? இதுக்கு பேரு புரோக்கர் தொழில். திருமாவளவன் அவர்கள் கவுக்கட்டில் ஒரு மஞ்ச பையை வச்சுக்கிட்டு போனா கட்சி இப்படியே போனோன்னா இதில் விஜய் ஃபோட்டோ, ஸ்டாலின் ஃபோட்டோ, சீமான் ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க மாதிரி போயிட்டு ஓரணி சேர்க்கை பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ அமைக்க மாதிரி இவங்க சேர்த்துக்கொண்டு கேட்க வேண்டிய அந்த அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இவர்கள். நான் கேட்குறேன், யூ டோன்ட் ஹாவ் வேமா சுசு வெக்கமான சூடு சொரணம் இல்லையா இப்படி ஒரு அரசியல் செய்வதற்கு? நான் இப்படிப்பட்ட அரசியலை பார்த்ததே கிடையாது. யாரு நம்ம 10 கட்சி பரமசிவம் இருக்கிறான் அப்படி இல்லை, வைகோ அவரே சொல்லிட்டாரு, இதே புதுசா இருக்கு, இப்படிப்பட்ட திருமாவளவனுக்கு நம்ம வந்து நோபல் பரிசே கொடுக்கலாம் அப்படின்னு அசிங்கப்பட்டு இருக்கிறாங்க. அதான் திமுகவும் தாவேக்கும் ஓரணியில இருக்கணுங்க, இந்தியா கூட்டணியிலே இருக்கணுங்க, 2 பேரும் இருக்கணுங்கன்றாப்ல. எனக்கு புரியல திருமாவளவன் என்ன மாதிரியான அரசியலை முன்வைத்து மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. நான் ஒன்று சொல்கிறேன், இதில் வந்து ஒரு தலித்துகளுக்கான பிரதிநிதி அந்த மண்ணாங்கட்டினா ஒன்றும் கிடையாதுயா,
புரிஞ்சுக்கிடுங்க. எத்தனையோ தலித் நண்பர்கள் அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறாங்களே வேற, அவருக்கு என் கட்சியை நான் ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுலேருந்து வருமானம் வரணும், கட்சிக்கான வருமானம் வரணும். திமுக இருக்கும்போது நிறையா வருமானம் வந்துச்சு, இப்போ அவருக்கு அந்த வருமானம் கட் ஆகிட்டு, அதனால் எங்களுக்கு வேறு பதவி கொடுங்க, வேறு துறை கொடுங்கன்ட்டு பல உருட்டிகிட்டு இருக்கிறாப்புல. தற்பொழுது அவருடைய ஒரே கோரிக்கை, நான் திருச்சி கிழக்கில் நின்று நான் துணை முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரே கோரிக்கையில் இருக்கிறாப்புல. இந்த வாய்ப்பை விட்டால் திருமாவளவன் துணை முதலமைச்சராக வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதுனால. ஆனால் விஜய் அவர்கள் தெரியும், சூப்பராக தெரியும். அதுபோக நிறையா மேனேஜ்மெண்ட்ல நிறைய தலையீடு, இவருடைய தலையீடு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த இடத்துல உள்ள ஐபிஎஸ் அதிகாரி தூக்கி இந்த இடத்துல போட்டுருங்க, அவர் எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்தவர் ஏற்கனவே. இந்த இடத்துல உள்ள அந்த கமிஷனர் இருக்கார், அவர் தூக்கி அந்த இடத்துல போட்டுருங்க, அவர் கொஞ்சம் எங்களுக்கு சாதகமாக இருந்தவருங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம வேற ஒரு பத்திரிக்கையாளர் சொல்லியிருந்தார். ஒரு ஆளை கூப்பிட்டு 4 தட்டு தட்ட சொன்ன, சும்மா 4 தட்டு தட்டணும், பெருசாலாம் ஒன்று தட்டலை அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுமா? ஏதோ ஒரு ஆள் வந்து திருமாவளவனுடைய வண்டி டச் பண்ணிட்டு போயிட்டாங்களே, அதுக்கு பிடிச்சி வச்சு அடிச்சாங்க, அந்த நபரை அடிச்சாங்க. அப்புறம் எங்கள் பசங்க 4 தட்டு தட்டி விட்டாங்க, இது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டார்ல. அந்த இடத்துல அப்பொழுது பணியாற்றிட்டு இருந்த அந்த காவல்துறையினர் இருக்காங்க, அவர் யார் யாருக்காலும் அவங்களுக்குலாம் பணி இந்த இடத்துல அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல பணி மாறுதல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லிக்கிறாப்ல. இப்படியெல்லாம் சொல்லவும் தான் விஜய் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த மனுஷனை ஓவரா ஆட்டம் பண்ணிட்டு இது மாதிரி எவ்வளோ ஐயுஎம்எல் இருக்கிறாங்க, சிபிஐ எவ்வளோ கூட்டணி கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ அளவுக்கு டார்ச்சர் யாருமே பண்ணது கிடையாது. அதனால தலைவர் விஜய் அவர்கள் பாமக பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாப்ல. இவரை கொட்டத்தை அடக்கணும், பாமக உள்ள கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவாங்களுக்கு தற்போது மதிமுக வைகோ அவர்களை கொண்டு வந்தாச்சு. இப்போ பாமகவோட ஒரு லிங்கில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். சமீப காலமாக நம்மளுடைய அன்புமணி அவர்கள் இணக்கமான முறையில் பேசிட்டாரு, இவரை உள்ள கொண்டு வந்தால் இனி அவுட் ஆகும், வேற வழி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வீரவாசனம் பேசியிருக்காரு, எங்கெல்லாம் பாமக இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மானமுள்ள இடிச்சு தமிழன் திருமாவளவன் இருக்க மாட்டான், எங்கெல்லாம் எங்களுக்கு வந்து பதவி அமைச்சர் பதவியெல்லாம் இதுக்கு சமமானம்னாப்புல பிடிக்கி வீசினா போச்சு. எவ்வளோ முடி ஓட்டுது வரைக்கும் கலந்து போச்சு. எனக்கெல்லாம் வெறும் வெங்காயத்தை தேய்ச்சி ஒப்பேத்தி வச்சிருக்கிறேன் 4 வருஷமா. அதுல ஒரு முடி போனா போச்சுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான், தூக்கி வீசுகான்றான் மனுஷலாம். சும்மா கடுப்பு கலகால போயிட்டு. சரி விடுங்க, இதை மாதிரி அரசியல்லாம் மக்கள் விரும்ப மாட்டார்கள் தெரியும், அப்படிதான் தெரியும், விடுங்க. அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் நாளை தினம் கரூர் போக போகிறார் அப்படிங்கிறது தெரியும். அதாவது வெறும் 32 பேருக்கு மட்டும்தான் நாளை பணி நியமன பதவி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியும். பேலன்ஸில் 9 பேருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா, அவங்களுடைய வாரிசுகளுக்காக கொடுக்க போகிறவங்களுக்கு இன்னும் 18 வயசு பூர்த்தி ஆகல சில பேருக்கு அப்படின்னு தெரிய வருகிறது. அதற்கு சில பேருக்கு வாரிசு சான்றிதழ் அவங்களுக்கு கிடைக்கல, இதுவரைக்கும் வாரிசு சான்றிதழ் கிடைக்கல, அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி கிடைச்சா இன்னுமே சில பேர் அதில் இணைவாங்க அப்படிங்கிறது தெரியும். சில பேர் ரொம்ப வயசு மூத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு பாட்டி தாத்தா பாட்டி லெவலுக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த அரசு பணி கொடுக்கறதெல்லாம் அந்த ஏஜ் கடந்துட்டு அப்படின்னால அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அந்த சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியுடைய மீனவரடி செயலாக இருக்கக்கூடிய தீரன் திருமுருகன் அப்படின்ற நபர் ஒரு அவசரகால வழக்காக தொடுத்திருக்கிறார் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன வழக்கு அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. இதே கருத்தை தான் திரு சீமான் அவர்களும் முன் வச்சிருக்கிறார். அதாவது அரசு பதவிகளை நீங்கள் தாரை வார்ப்பீர்களா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை முன்னிட்டிருக்கிறார். அவனுடைய எண்ணம் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு ரீஎலெக்ஷன் வரப்போகிறது, இடைத்தேர்தல் வரப்போகிறது, இதை ஆதாயமாக வைத்து விஜய் அவர்கள் ஓட்டு வாங்குவதற்காக தான் இப்படி பதவிகளை கொடுக்குறாரு அப்படின்ட்டு பைத்தியாரத்தனமா இருக்கா. அந்த மனுஷன் ஜெயிப்பாரா மாட்டாரான்னு தெரியாமலேயே இவ்வளோ லட்சம் மக்கள், 1,72,72 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த வெறும் 32 பதவிகளை அரசு பதவிகளை கொடுத்து தான் அவர் ஓட்டு வாங்க போறாரா, நல்ல பேர் சம்பாதிக்க போறாரா? லூசுத்தனமா பேசாதீங்க சீமானவர்களை. முட்டாள்தனமாக பேசிட்டு நேற்று ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியுடைய சார்பாக. அதை விசாரித்து அதை பார்த்த நீதிபதி இப்படி படித்து பார்த்துட்டு, இதுவா வந்துட்டுப்பா, இதெல்லாம் நீ அவசர விசாரிக்கணுமா, அதெல்லாம் விசாரிக்க முடியாது, லைனில் வா போ அப்படின்ட்டா போல. அதாவது வழக்கு ஒவ்வொரு வழக்காக எப்படிலாம் விசாரிப்பாங்களோ அந்த வரிசையில் தான் வரணும். அவசர வழக்கெல்லாம் எடுத்து நாங்கள் விசாரிக்க மாட்டோம். ஏற்கனவே திமுக உச்சநீதிமன்றத்தில் போய் செருப்படி வாங்கிட்டு வந்து பத்தாதா போ அப்படின்னு விரட்டி விட்டாங்க. அது பிறகு இன்னொரு 1 வாரமோ 2 வாரம் கழிச்சு கூட விசாரிக்கப்படும். விசாரிச்சது பிறகு தூக்கி வீசிட்டு போங்களா, இதெல்லாம் ஒரு கேஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு பணி நியமனம் கிடைச்சிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு தாவேகாவுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதி தீட்டம் திட்டப்பட்டதாக ஒரு 6 பேர், மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதன் விசாரணையில் அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையாக கொண்டு செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்குமார் 2 பேருமையும் எஃப்ஐஆர் போட்டு உள்ள அவங்களுக்கு வந்து சம்மன் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை எதிர்த்து செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியும் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. முன்ஜாமீன் ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த இடைப்பட்ட காலங்களில் ஒரு 8-9 நாளாக தலைமறைவு போஸ்டே அடிச்சு ஓட்டலாம் இருக்கு. 9 நாள் தலைமறைவு வெற்றிகரமாக 5வது நாள் திரையரங்குகளின் பேப்பர் விட்டாங்களா, அது மாதிரி கதையா வெற்றிகரமாக 9ஆம் நாள் தலைமறைவுலாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க நம்ம பசங்க. அந்த நேரத்தில் எதற்காக 2 பேருக்கும்
இப்போ முன்ஜாமீன் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. ஆட்சி கவிழ்ப்பு என்பது அரசாங்கத்துக்கு எதிராக சதி செயல் அப்படிங்கிறது பெரிய கேஸ் சொல்லியிருக்கோம். 10 ஆண்டுகள் வரைக்கும் இதற்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றோம். ஆனால் எதற்காக அந்த கோர்ட் இவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் உள்ள சாராம்சத்தை படித்து பார்த்த அவங்க எஃப்ஐஆரில் இவங்களுடைய பேர் கிடையாது. A1 A2 A3 குற்றவாளிகள் பேரில் செந்தில் பாலாஜியின் பேரோ அசோக்குமார் பேரே கிடையாது. அவங்க வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இவங்களுடைய பேரை சேர்த்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நேரடி ஆதாரங்கள் எதுவும் கிடையாது, ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எதுவும் கிடையாது. இதுவரையிலும் அரசு சார்பாக சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படிங்கிற காரணத்தினால இவங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கப்படலாம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள செந்தில் பாலாஜியோ இல்லைன்னா அசோக்குமாரோ இல்லை வேற அந்த கைது செய்யப்பட்ட 9 பேரும் பணம் பரிமாறுதல் பண்ணல. 180 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் பரிமாறத்துக்கு திட்டம் தீட்டப்பட்டது. அந்த பணத்தை கொடுக்குவதற்காக திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் பணம் கொடுத்ததாக எவிடன்ஸே கிடையாதுங்க. பணம் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது குற்றம் நடப்பதற்கு முன்னாடியே நீங்கள் தடுத்து கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனால் சதி திட்டம் தீட்டப்பட்டதுக்கான அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இது அவ்வளோ சீரியஸ் கேஸ் கிடையாது. அதனால இப்போ நம்ம அவங்களுக்கு நம்ம முன்ஜாமீன் கொடுக்கலாம், தவறு கிடையாது அப்படின்ட்டு தான் முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இது போக கடந்த 26ஆம் தேதியே பேசப்பட்டது, ஜூன் 26ஆம் தேதியே பேசினதாக நீங்க சில ஆடியோ ஆதாரங்கள் கொடுக்குறீங்க. ஆனா கேஸ் பதியப்பட்டது 29ஆம் தேதி. இடைப்பட்ட அந்த 2-3 நாட்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கிளியரா சொல்ல எதுக்கு அன்னைக்கே நீங்க கேஸ் ஃபைல் பண்ணல அப்படின்ற மாதிரி கோர்ட் கேட்டு தற்பொழுது அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு பிறகு கேஸ் எப்படி போயிட்டு அப்படிங்கிறத நம்ம கூடிய விரைவில் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் நம்ம கொடுப்போம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் எக்மோர் மகப்பேறு மருத்துவமனைக்கு போயிருந்ததை பார்த்தீங்க. தலைவர் விஜய் அவர்களே அங்கே தான் பிறந்தார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அதற்கு 2 தினங்களுக்கு முன்பு ஒரு பெண்மணி ஒரு வீடியோ போடுறாங்க. இங்கே பாருங்க, இந்த எக்மோர் அரசு மருத்துவமனையில் மகளிர் பிரிவில், அந்த மகப்பேறு மருத்துவமனை பிரிவில் சரியான வசதிகள் இல்லை, இது சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது, இதை கவனத்தில் கொண்டு இதை நீங்கள் சரி செய்யணும் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்ட்டு மாதிரி ஒரு பெண்மணியை ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அது நிறையா சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆனிச்சு. அதைத் தொடர்ந்து தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக அங்கே போயிட்டு உடனடியாக அங்கே ஒரு ஆய்வு நடத்தினார் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நம்முடைய அருண் ஐஆர்எஸ் இருக்கார்ல, அவருடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் போனால் கரெக்ட், ஓகே, நல்லது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தலைவர் விஜய் அவர்களே அங்கே நேரடியாக போயிட்டு ஆய்வு மேற்கொண்டதும் அவங்க எடுத்து கொஞ்சினதும் ஆய்வு மேற்கொண்டதன் விளைவாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னு கேட்டால் அந்த பெண்மணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே சரியாக மருத்துவமனைகள் வசதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத அந்த பெண்மணி குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போனா அங்கே சரியாக இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அதற்கான நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது, அந்த ஆய்வின் முடிவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர்கள் ஒரு அறிக்கையாக வெளியிட்டு அதை சரி செய்யணும் அப்படிங்கிற இடத்துல பார்க்குறோம். இதில் இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம், சில பேர் அதை மறந்துட்டாங்க, சில பேர் அதை பற்றி பேசலை அப்படின்னா நம்ம பேசுவோம். அவ்வளோ கூட்டம் அவங்க அரசு அந்த மருத்துவமனையில், மகப்பேறு மருத்துவமனையில் செம்ம கூட்டம். அந்த கிரௌடை ஏன் கூட விட்டாங்க காவல்துறையினர் அப்படிங்கிறது. இந்த இடத்துல காவல்துறையினர் தான் நம்ம குற்றம் சாட்டணும். தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போகிறாங்கன்னா அந்த இடத்துல எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணும். அவ்வளோ கூட்டம் கூடுது ஒரு மருத்துவமனையில். இதே வேறு இடத்துல கூட்டம் கூடுதான் நம்ம கேட்க வர கிடையாது. ஏற்கனவே மாதா கோயிலில், வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு தலைவர் விஜய் அவர்கள் வரப்போறான்னு சொன்ன உடனே அவ்வளோ கூட்டம் கூடுச்சு. அங்கே அந்த திருப்பலியெல்லாம் கூட நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இல்லை, இது ஒரு மருத்துவமனை, அங்கெல்லாம் பச்சிலும் குழந்தைகள் இருக்குது. அந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் கூட விட்டதே தவறு. கடந்து கக்கறையாக புகரேன்னு ஒரே சவுண்டாக இருக்குது. அந்த குழந்தைகள்லாம் திடீர்னு பேதரிச்சு விடுமா இல்லையா, பிறந்த நேற்று முதல் நாள் குழந்தைங்க. இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். அங்கே உள்ள விஜய் அவருடைய பாதுகாப்பு படை பிரிவினராக இருக்கக்கூடிய கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதன் விளைவாக திருமாவளவனுடைய அரசியலாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியுடைய முன்ஜாமீன் வழங்கப்பட்டதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் கரூர் செல்ல போகிறார், அதனால் பணியானை வழங்க போகிறார். இதன் உங்களுடைய கருத்துக்களை, தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறொரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.